இந்த சொப்பு விளையாட்டெல்லாம் போதும். உண்மையிலே நீ எங்கேயாவது இருந்தேன்னா வா. இப்பெல்லாம் படத்துக்கு வேலை பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு கான்சென்ட்ரேஷனை ட்ரெய்லர் கட் பண்றதுக்கும் டீசர் கட் பண்றதுக்கும் டைரக்டர்ஸும் எடிட்டர்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு தாங்க நினைக்கணும். ஏன்னா நெஞ்சம் மறப்பதில்லையோட முதல் ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது ஜெனீரிக்கா இருந்துச்சு. ஆனா செகண்ட் எஸ்ஜே சூர்யாக்காகவே கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தாங்க தெரியுது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் மனுஷன் படத்துல வாழ்ந்திருக்கார் அப்படின்றத ட்ரெய்லர்ல செல்வா சொல்லிட்டாரு. கடைசியில எஸ்ஜே சூர்யா மரியம்னு கூப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருல, அந்த கேப்ல அவரோட தலைக்கு பின்னாடி இருக்கிற கை யாருதுங்க? அந்த மரியத்தோடதா இல்ல சாதாரணமா அங்க நிக்கிற வேற யாரோ ஒருத்தங்களோடதா? இது முதல் கேள்வி. ரெஜினா மேல பேய் ஏறி இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. அது யாரோட பேய்ன்றது ரெண்டாவது கேள்வி. ட்ரபுளான ஒரு மேரேஜ்ல எஸ்ஜே சூர்யா நந்திதா இருக்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு ரெஜினா வராங்க. இல்ல நந்திதா வந்து இறந்து போயிட்டதன் காரணமாக ரெஜினா வராங்களா? ரெஜினா மேல இருக்கிற பேய் நந்திதாவுதான்? இதுவும் ஒரு கேள்வியா இருக்கலாம். இது ரெண்டாவது கேள்வி. இப்படி நம்ம எந்த ஒரு கோணத்துல யோசிச்சாலும் அதை உடச்சு தூளாக்கிட்டு வேற ஆங்கிள் கதை சொல்றதுக்கு செல்வாவால முடியும். அதனால ரொம்ப எல்லாம் மண்டைய போட்டு பிச்சுக்கவே வேண்டாம். எஸ்ஜே சூர்யாவுக்காக மறுபடியும் அந்த ட்ரெய்லரை பார்க்க முடியும். மனுஷன் பின்னி பெறல எடுத்திருக்காரு. அதே சமயம் அவரோட நடிப்பு இந்த படத்துலயும் பேசப்படுன்றது ட்ரெய்லர்ல ஆணித்தரமா செல்வாவும் சொல்லிட்டாரு. பேய் படத்தோட ட்ரெய்லர்ல பேய் கோஷன்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தான் லைட்டா வருத்தமா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குழுந்து வெளில வர ஒரு விரல், அப்புறம் கிடுகிடுன்னு சொல்லிட்டு இந்த கட்டில படுத்துக்கிட்டு உதற அந்த ஒரு பையனை தவிர வேற எதுவும் பெருசா பேய் வர மாதிரி காட்டுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ எஸ்ஜே சூர்யாவை தவிர ட்ரெய்லர் வந்து சுமார் மூஞ்சி குமார் தாங்க.